ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 8ஆம் வகுப்பு வரை யாருமே ஃபெயில் பண்ணக்கூடாதுங்க. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை 2020 அந்த விதியை மாற்றி அமைச்சிருக்காங்க. இதனால் 5ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பில் குறைவான மதிப்பெண் பெறும் மாணவர்களை வந்து ஃபெயில் ஆக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த வருஷத்துலேருந்து அது அமலுக்கு வருதுங்க. வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 5th அண்ட் 8th ஸ்டாண்டர்டில் குறைவான மதிப்பெண் பெறும் மாணவர்களை வந்து ஃபெயிலாக்கும் முறை சிபிஎஸ்சி பள்ளிகளில் வந்து அமலுக்கு வந்திருக்குங்க. ஒரு குழந்தை வந்து 5ஆவதுலேயோ இல்லை 8ஆவதுலேயோ வந்து குறைவான மதிப்பெண் எடுத்து அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க மீண்டும் அதே வகுப்பில் படிக்கிற இந்த சட்டம் வந்து சிபிஎஸ்சியில் வந்து இந்த வருஷத்துலேருந்து வருதுங்க. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களை வந்து ஃபெயில் ஆக்கவே கூடாது அப்படின்னு நடைமுறை இருக்குது. 2020 தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ட்டு அந்த விதியை வந்து திருத்தப்பட்டதுங்க. அதன்படி 3ஆம் 5ஆம் 8ஆம் வகுப்பில் தேர்ச்சி சதவீதத்தை விட குறைவான மதிப்பெண் பெறும் மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது நடைமுறைக்கு வரலைங்க. இந்த நடைமுறை வந்து இப்போ இந்த வருடத்திலிருந்து அமலுக்கு வருது. இதனால் 5ஆம் 8ஆம் வகுப்பில் குறைவான மதிப்பெண் பெறும் மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆக்கலாம் அப்படின்ட்டு சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு இது அமலுக்கு வருதுங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு லெட்டரில் சைன் வாங்கி வச்சுக்கிறாங்க. எங்கள் குழந்தை குறைவான மதிப்பெண் எடுத்தால் ஃபெயில் ஆக்கலாம் சம்மதிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து ஒரு அப்ரூவல் லெட்டர் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. மத்திய கல்வி அமைச்சகம் 2025 ஜனவரி 15 பழைய கட்டாய கல்வி சட்டத்தில் ஒரு சேஞ்ச் கொடுக்குறாங்க. ரூல் நம்பர் 16 and 38 வந்து இந்த ரூலை வந்து மாற்றிட்டு கட்டாய தேர்ச்சியை வந்து திருத்தி அமைச்சிருக்காங்க. இந்த லெட்டரை வந்து 18ஆம் தேதி மார்ச் மாதம் வந்து எல்லா ஸ்கூலுக்குமே வந்து அமைச்சிட்டாங்க. அதே போல் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இது பற்றின டீட்டெயில்ஸை வந்து அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. ஒருத்தர் வந்து 8ஆம் இல்லை 5ஆம் வகுப்பில் வந்து ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மறு வாய்ப்பு வந்து கொடுக்கப்படும். அந்த மறு வாய்ப்புலேயும் அவங்க வந்து ஃபெயில் ஆகிறாங்க, அந்த ஆண்டில் வந்து மறு வாய்ப்புலையும் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்ற பசங்களை மட்டும்தான் அவங்கள வந்து ஃபெயில் ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு வந்து சிறப்பு பயிற்சிகள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் மார்க் குறைந்தால் 5ஆம் 8ஆம் வகுப்பில் வந்து ஃபெயில் ஆக்குவேன் அப்படின்ட்டு சிபிஎஸ்சி பள்ளிகளில் வந்து அமலுக்கு வந்திருக்கு இந்த வருஷத்துலேருந்து. இது உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.